இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அரச நிறுவன மறுசீரமைப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும். மஹிந்த ராஜபக்ச அறிக்கை அடுத்த தேர்தலில் கிடைக்கும் மக்கள் ஆணையின் பின்னர் செயற்படலாம் என்கிறார். ராஜதுரை அஷானின் செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து புதிய அரசாங்கம் ஒன்று தோற்றம் பெறும் வரை அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கவும் தனியார்மயப்படுத்தவும் முன்னெடுத்துள்ள சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முழுமையாக இடைநிறுத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் தரப்புக்கு கிடைக்கப்பெறும் மக்கள் ஆணைக்கு அமைய அரச சொத்துக்கள் மற்றும் வளங்கள் தொடர்பில் நடவடிக்கை முன்னெடுக்க முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். அரச நிறுவனங்கள் மறுசீரமைப்பது தொடர்பில் நேற்று விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசுக்கு சொந்தமான ஒரு சில சொத்துக்கள் மற்றும் வியாபாரங்களை விற்பனை செய்யும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளால் தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் முரண்பாடான தன்மை நிலவுகிறது. வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. நாட்டையும் அதே நேரத்தில் நாட்டு மக்களுக்கும் இதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2005ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதியாக ஆட்சி செய்த போது எந்த வளங்களையும் நான் தனியார்மயப்படுத்தவில்லை, விற்பனை செய்யவும் இல்லை. எனக்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தனியார்மயப்படுத்திய ஸ்ரீலங்கா காப்புறுதி கூட்டுத்தாபனம், ஸ்ரீலங்கா ஹாஸ்பிட்டல் என்பனவற்றை மீண்டும் அரச உடைமையாக்கினேன். இந்நிறுவனங்கள் இன்றும் லாபம் அடைகின்றன. அரச சொத்துக்கள் மற்றும் வியாபாரங்கள் தொடர்பில் எனது அரசாங்கத்தின் கொள்கை முற்போக்கான நிலையில் காணப்பட்டது. ஏதேனும் அரச நிறுவனம் லாபமடைந்து மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குமாயின் அவற்றை தனியார்மயப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. ஒரு சில வேளை பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினருக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அரச நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு சில உற்பத்திகள் மற்றும் சேவைகளின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் மூலோபாய செயற்பாடுகளை முன்னெடுத்து மின்சாரத்துறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். விலை கட்டுப்பாட்டினால் அரச நிறுவனங்கள் நட்டமடைந்த போதிலும் எமது பொருளாதார முகாமைத்துவத்தினால் 9 ஆண்டு காலமாக பொருளாதாரம் சீராக வளர்ச்சி அடைந்தது. அக்காலப்பகுதியில் கடன் செலுத்தவும் நலன்புரி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இக்காலப்பகுதியில் அரச நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவது குறித்து எவரும் பேசவில்லை. தனியார்மயப்படுத்தல் விடயத்தில் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு மாறுபட்ட தன்மையில் காணப்படுகின்றது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதே சந்தேகம் உங்களுக்கும் இருக்கும். தினக்குரல் பத்திரிகையில் கூட இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. உங்கள் அரசுக்கு அதிகாரம் இல்லை. இந்த உங்கள் அரசு என்று அவர் குறிப்பிடுவது யாரை என்று தான் எனக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்போ உங்கள் அரசு என்றால் அந்த அரசில் ஒரு பாகம்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. பாகம் என்று சொல்வதை விட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசு தான் தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலே சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது முக்கியமாக சொல்லப்போனால் ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க அவர்களை தலைமைத்துவமாக கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களோ அங்கே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாலும் அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாலும் பாராளுமன்றம் வந்தவர்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் அல்ல, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் அந்த சின்னத்தில் போட்டியிட்டு மொட்டு சின்னத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றம் வந்தவர்கள். எனவே அவர்கள் அவ்வாறு இருக்கும் போது அவர்கள் அமைச்சர்களாக இருக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உங்கள் அரசு என்று கூறுவது யாரை என்றுதான் தெரியாமல் இருக்கின்றது. காரணம், உங்கள் அரசு என்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கமாக இருந்தால் உங்கள் அரசு என்று சொல்லலாம். ஏனென்றால் அது வேறொரு கட்சி. ஆகவே உங்கள் அரசாங்கம் என்று சொல்லலாம். ஆனால் இருப்பது அத்தனை பேரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர். அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவராக இருப்பவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. எனவே மஹிந்த ராஜபக்ச கடிதம் எழுதுகிறார் ஜனாதிபதிக்கு, உங்கள் அரசு என்று. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருந்தது. பார்ப்போம்.
நேற்று ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. நேற்றைய நிகழ்வில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அலரி மாளிகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சர்வதேச தாதியர் தின நிகழ்வில் ஜனாதிபதி படம் வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முரத்தட்டுவே ஆனந்த தேரர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்த போது எடுக்கப்பட்ட படம் தான் வெளியாக இருக்கின்றது. அதே போன்ற அங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரனவும் அமைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க ஊழியர்களுக்கு 2025 சம்பள உயர்வு, கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. மனோ சித்ராவின் செய்தியாக வெளியாகின்றது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு 2025 ஆண்டில் 3 விதமாக இந்த பொருளாதார வளர்ச்சி உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தகைய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் அதற்கமைய அரச ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். புதிய சட்டங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அலரி மாளிகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சர்வதேச தாதியர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது தான் ஜனாதிபதி இதனை தெரிவிக்கின்றார். 2025 அதாவது அடுத்த வருடம் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கலாம், ஆனால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3 வீதமாக உயர்ந்தால் என்று ஜனாதிபதி ஒரு கேள்விக்குறியோடு தான் அதை முடித்திருக்கின்றார். உயர்ந்தால் இப்படி இருக்கும்போது ஏற்றுமதி பொருளாதாரத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை விரைவான அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்லும் பயணத்தில் 4 பிரதான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அவற்றில் முதலாவது மத்திய வங்கிக்கு சுதந்திரம் வழங்குவதற்கான மத்திய வங்கி சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடன் முகாமைத்துவ சட்டம், அரச நிதி சட்டம் மற்றும் பொருளாதார பரிமாற்ற சட்டம் உள்ளிட்ட சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த சட்டங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றி பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளினதும் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். பணம் அச்சிடப்பட மாட்டாது என சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட கடன் வழங்குநர்களிடம் உறுதியளித்துள்ளோம். அந்த நிபந்தனைக்கு அமைய பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதே எமக்குள்ள ஒரே ஒரு வழியாகும். அவ்வாறெனில் இவ்வாண்டுக்குள் நாம் வங்குரோத்து நிலையிலிருந்து வெளியே வருவோம். இலங்கையின் பொருளாதாரத்தை புதிய பொருளாதாரமாக மாற்றி அமைக்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் உட்பட ஏனைய சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டு அனைத்தையும் சட்டமாக அறிமுகப்படுத்துவோம் என அவற்றை நிறைவேற்றுவதற்கான ஒத்துழைப்பு வழங்கி நாட்டை முன்னேற்ற உதவுமாறு சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இப்போ இந்த பசில் ராஜபக்ச, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர், அவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது. எவ்வாறு எதிர்வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க போகின்றோம், அதிலே களமிறக்கப் போவது யாரை? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களையா அல்லது பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரையா? சாதாரணமாக வெளியிலிருந்து யாரும் புதிதாக வரப்போவதில்லை. இருக்கின்ற பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினர் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக போகின்றார். ஆனால் கடந்த சனிக்கிழமை வெளியாகிய செய்திகளில் கூறப்பட்டது, இந்திய தேர்தல் முடிந்த பிறகுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என்று. அதாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவரது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான நிலைப்பாடை அறிவிக்க காத்திருக்கின்றார். அது எப்படியோ இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது என்ற தினக்குரல் பத்திரிகையில். அதை திரையில் காட்ட எங்களால் முடியாது. காரணம், சற்று தாமதமாகவே அதை நமக்கு கையில் கிடைத்தது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் அனுரவுக்கு வாக்குகள் பிரிந்தால் ரணிலுக்கு வாய்ப்பு என்ற 3 பேரது புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாகின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள், சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அனுரகுமார் திசாநாயக், இந்த மூவரும் அடங்கிய ஒரு புகைப்படம் வெளியாகின்றது. அந்த புகைப்படத்துடன் தான் இந்த செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் அனுரவுக்கு வாக்குகள் பிரிந்தால் ரணிலுக்கு வாய்ப்பு என்று அந்த செய்தி தொடர்கின்றது. சரி, அதை எப்படியோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியோ பாராளுமன்ற தேர்தலை முதலாவது நடத்துங்கள் என்று கடந்த பல பேச்சுவார்த்தைகளில் பசில் ராஜபக்ச தரப்பினர் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள் ஜனாதிபதியிலும். அது தொடர்பான ஒரு செய்தி. ராஜபக்ச தரப்பினருக்காக பாராளுமன்றை கலைப்பதா?
கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்வதா ஜனாதிபதி தீர்மானிக்க வேண்டும், சம்பிக்க ரணவக்க கேள்வி என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. ராஜபக்சர்களுக்காக பாராளுமன்றை கலைப்பதா அல்லது நாட்டுக்காக கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்து பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதா என்பதை ஜனாதிபதி தீர்மானிக்க வேண்டும். நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் நெருக்கடியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோற்றுவிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். மாரகம பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அவர் இதனை தெரிவித்ததாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடற்ற வகையில் நிறைவடைந்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்துமாறு பசில் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு தம்மிடம் வேட்பாளர் இல்லை என்பதையும் அவ்வாறு களமிறக்கினால் படுதோல்வியை அடைய நேரிடும் என்பதை ராஜபக்சர்கள் நன்கு அறிவார்கள். அதனால் தான் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை கோருகிறார்கள். பாராளுமன்றின் தற்போதைய பலத்தை கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை அமைக்க ராஜபக்சர்கள் முயற்சிக்கின்றார்கள். ராஜபக்சர்களுக்காக பாராளுமன்றை கலைப்பதா அல்லது கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்து பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதா என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானிக்க வேண்டும் என்று பாட்டலி சம்பிக்க ரணவக்க சொல்கின்றார். அதாவது ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும், அவர்களுக்காக செயற்பட போகின்றீர்களா அல்லது நாட்டுக்காக செயற்பட போகின்றீர்களா என்பதை பற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானிக்க வேண்டும் என்று சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது தோட்ட தொழிலாளர்களது சம்பள பிரச்சனைக்கு வருவோம். 1700 ரூபாய் கொடுக்க முடியாது என்ற முதலாளிமார் சம்மேளனம் அறிவித்தார்கள். கூட்டத்திற்கும் வரவில்லை. அரசாங்கம் தொழில் ஆணையாளர் கூறியும் அவர்கள் கூட்டத்திற்கு வரவில்லை. அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அரசாங்கம் இருப்பதாக திட்ட தெளிவாக தெரிகின்றது. இதை சொல்வதற்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு நாட்டின் அரசாங்கத்திற்கு ஒரு நாட்டின் ஒரு முதலாளிமார் சம்மேளனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் யாரிடம் போய் சொல்வது? 1200 ரூபாய் சம்பள யோசனையை அரசு ஒருபோதும் அங்கீகரிக்காது. தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார திட்டவட்டமாக அறிவிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள விவகாரத்தில் புதன்கிழமைக்கு முன்னர் முதலாளிமார் சம்மேளனம் இறுதி தீர்மானத்தை அறிவிக்காவிட்டால் 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் 1700 ரூபாவை நாளாந்த சம்பளமாக நிர்ணயித்து மீண்டும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். 1200 ரூபாவை அடிப்படையாக சம்பளமாக வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்துள்ள யோசனை அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். 1700 இப்போ நிற்கிறாங்க. 1700 தான் தர முடியும் என்று நிற்கிறாங்க. 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் 1700 ரூபாவை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக வழங்குமாறு கடந்த ஏப்ரல் 30 தொழில் ஆணையாளரால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. மே 1 சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று நாம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்தோம். பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பின்னரே நாம் இந்த தீர்மானத்தை எடுத்தோம். எனினும் தற்போது சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனத்திற்கு ஆட்சேபனை வெளியிட 15ஆம் தேதி வரை கால அவகாசம் காணப்படுகிறது. ஆனால் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் அதன் யோசனையை எம்மிடம் முன்வைத்துள்ளது. அதற்கமை 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமாக அன்றி 1200 ரூபாவை அடிப்படை சம்பளமாக வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கவில்லை. எவ்வாறாயிருப்பினும் 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். இப்போ 1350 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசாங்கமும் தொழில் அமைச்சரும் அதே போன்ற ஏனைய அமைப்புகளும் கேட்கிறார்கள். ஆனால் 1200 ரூபாய் தான் வழங்குவோம் என்று முதலாளிமார் சம்மேளனம் சொல்கின்றது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் புதன்கிழமைக்கு முதல் அறிவிக்காவிட்டால் 2வது வர்த்தமானி வெளியிடப்படும் என்று குறிப்பிடுகின்றார். முதலாவது வர்த்தமானி வெளியிடப்பட்டது. ஆனால் அது 10, 11, 12, 13, 14 நாட்கள் கடந்து விட்டது. வர்த்தமானி வெளியாகி இந்த 10ஆம் தேதி சம்பளத்திலே கிடைக்கவில்லை. இனி எப்போது கிடைக்கும்? யார் தருவார்கள்? சரி, எல்லாம் ஏமாற்றுவதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அது முதலாளிமார் சம்மேளனமாக இருந்தால் என்ன, தொழில் அமைச்சாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, யாரையும்
ஏமாற்றுவதற்கு ஒரு அளவு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு தொழிலாளியை ஏமாற்றலாம். நான் ஒரு நிறுவனத்திலோ அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நிறுவனத்திலோ தொழில் புரியும் ஒரு நபராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் உங்களை ஏமாற்றலாம். தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. ஆனால் ஏமாற்றுவதற்கான நீங்கள் எப்படியெல்லாம் எத்தனை வருடங்களாக ஏமாற்றுகின்றீர்களோ அத்தனை வருடங்களுக்கான பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டி வரும். சரி, வினாத்தாள் கசிவு சந்தேக நபர் கைது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் ஆங்கில பாட வினாத்தாள் வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரத்யேக வகுப்பின் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டியூஷன் மாஸ்டர் கண்டி கடகஸ்தோட்ட பகுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 61 வயதுடைய இந்த மனுஷனுக்கு தேவையா இல்லையா? 61 வயதுடைய கண்டி கடகஸ்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்த இளம் ஆசிரியர்களே சும்மா இருக்கிறாங்க. இவர் ஏன் இந்த வேலையை பார்த்தார்? ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசேட புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதனிடையே கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் இடம்பெறும் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு விசேட அதிகாரிகளை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்தார். அவர் மட்டும் இல்லை, இந்த 61 வயது டியூஷன் ஆசிரியர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு டீச்சரும் இதற்கு உடந்தையாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 11,000 பேர் இருக்கிறாங்களாம் அந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவில். அப்போ அந்த 11,000 பேருக்கும் இந்த வினாத்தாள் சென்றிருக்கும் கைகளுக்கு. இப்படியெல்லாம் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நாட்டில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம், தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் இருக்கிறோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கரையான் பூச்சி புழுக்கள் அடித்த அரிசியை நிவாரணமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் தேவையா என்ற கேள்வியும் எழுகின்றது. சரி, இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. இதை எத்தனை தடவை தான் வாசிப்பது? மைத்ரி ராஜினாமா என்ன நடந்தது, எதில் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதை சொல்லி ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் இல்லையா? தொடர்கிறது நம் நாடு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே ஒரு மாதிரியான முடிவுகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். முதலாவதாக அவர் சிக்கிய விடயம் கண்டியில் வைத்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்தியவர்கள் தொடர்பில் எனக்கு தெரியும் என்று சொன்னது. பிறகு 3 நாட்களுக்கு பிறகு அது எனக்கு எப்படி தெரியும் என்றால், ராஜதந்திரிகளின் நிகழ்வு ஒன்றில் நான் கலந்து கொண்டேன், அதில் இந்திய ராஜதந்திரி ஒருவர் கூறினார் என்று அப்படி ஒரு கதையை சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய தலைவர் பதவியை இடைநிறுத்தி நீதிமன்றத்தால் அவருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது உடனடியாக அவர் என்ன செய்தார்? விஜயதாச ராஜபக்சவை அழைத்து இவர்தான் அடுத்த தலைவர், அதாவது பதில் தலைவர் என்று அறிவித்தார். நேற்றைய தினம் என்ன செய்தார்? தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதாவது எப்படி இந்த தலைமைத்துவ பதவி தொடர்கின்றது என்றால், SWRD பண்டார்நாயக்கவிடமிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சென்றது சிறிமாவு பண்டார்நாயக்க அவர்களது கைகளுக்கு. அதற்கு பிறகு சிறிமாவு பண்டார்நாயக்க அவர்களிடமிருந்து இந்த பதவி சென்றது சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க அம்மையாருக்கு. அவரிடமிருந்து இந்த பதவி சென்றது மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர்களிடம். அவரிடமிருந்து இந்த பதவி சென்றது மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு. எனவே நேற்றைய தினம் அந்த பதவியை நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் கையளித்தார். நான் ராஜினாமா செய்து கொள்கின்றேன், புதிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீங்கள் தான் சரியான நபர் என்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஒப்படைத்தார். ஆனால் இது செல்லாது என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றார்கள். அதை பிறகு பார்ப்போம். மைத்ரி ராஜினாமா. சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமனம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைவர் பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ள நிலையில் கட்சியின் செயற்குழுவின் ஏகமனதான தீர்மானத்திற்கமைய விஜயதாசவுக்கு புதிய தலைவர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவுக்கு உட்பட்டுள்ள
தலைமையிலானுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு கோட்டையில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றிலே சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு கூடியது. இதன் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அதனை அடுத்து செயற்குழுவில் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தலைவராக பொறுப்பேற்பார். ஆனால் இது அதிகாரபூர்வமற்றது, சட்டபூர்வமற்றது. இது ஒரு நீதியான தெரிவல்ல. இடைக்கால தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வாறு செயற்குழுவை கூட்ட முடியாது என்றெல்லாம் இன்னும் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். அவர்களிலும் ஒரு பதில் தலைவர் இருக்கிறார். அது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களால் நியமிக்கப்பட்ட பதில் தலைவரான நிமல் சிறிபால் டி சில்வா அவர்களது தரப்பினர் கூறுகிறார்கள். அங்கேயும் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கின்றார். பதில் பொதுச் செயலாளராக துமிந்த திசாநாயக்க இருக்கிறார். எனவே துமிந்த திசாநாயக்க தரப்பு சொல்கின்றது இது சட்டபூர்வமற்ற விடயம் என்று. அதே போன்று அந்த தரப்பில் இருக்கக்கூடிய இராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவன் சொல்கிறார், இலங்கை வரலாற்றிலே ஒரு நீதி அமைச்சர் இவ்வாறு நடந்து கொண்டதில்லை. அதாவது ஒரு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைமைத்துவத்துக்கு விதித்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஒரு நீதி அமைச்சர் இவ்வாறான ஒரு பொறுப்பை ஏற்றிருக்க கூடாது என்று கவலை தெரிவிக்கிறார். என்னத்தை சொல்ல. ஆனால் கட்சி பணிகளில் நான் விலக மாட்டேன், கட்சி பணிகளில் இருந்து நான் விலக மாட்டேன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்து விலகினாலும் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து விலக மாட்டேன். இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சிறந்த சந்தர்ப்பமாகும். எனவே அனைவரும் இணைந்து தேர்தல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அதாவது இப்போ என்ன பார்க்குறாங்கள் என்று சொன்னால் பாப்போம். 7ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இவ்வாறும் சொல்கின்றார். அதாவது கட்சியின் பதில் செயலாளராக கஸ்பேவ தொகுதியில் அமைப்பாளர் தொடவத் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தொடவத்தா, அவர் இல்லை, அவர் பிரேம்நாத் தொலவத். அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர். இவர் கஸ்பேவ தொகுதியின் அமைப்பாளர். அவர்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராக பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பல முக்கிய தேர்தல்கள் இடம்பெற உள்ளன. அதற்கமைய புதிய முறைமையில் மறுசீரமைக்கப்பட்ட கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டெழுந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இவங்கெல்லாம் இப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது சஜித் பிரேமதாச மற்றும் ஒரு விடயத்தை நேற்று தெரிவிக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பண்டாரநாயக்க மெதினியගේ පාර්ශවයෙන් කට්ටිය ටිකක් අපිත් සමග එක් වෙනවා என்று சொல்றார். எப்படி? பண்டாரநாயக்க மெதினியගේ පාර්ශවය என்றால் யார்? சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களது தரப்பினர் சஜித் பிரேமதாசோடு சேர்ந்து கொள்ள போகின்றார்களாம். சஜித் தரப்புடன் சந்திரிகா கூட்டு இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அணியினர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச சூட்சுமமாக தெரிவித்தார். அதையும் சூட்சுமமாக தெரிவித்தார் என்றால் யார் யார் என்றெல்லாம் சொல்ல இல்லை, பண்டாரநாயக்க மெதினியගේ පාර්ශවයෙන් என்று சொல்கின்றார். அதாவது மைத்ரிபால தரப்பினர் இல்லை, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களது தரப்பில் உள்ள தரப்பினர் இணைய போகிறாங்களாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி எப்போது இணைய போகிறாங்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சுகாதார ஊழியர்கள் மத்திய மாகாணத்தில் இன்று வேலை நிறுத்தம். மத்திய மாகாணத்துக்குட்பட்ட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை 4 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்திருக்கிறது. இந்த கூட்டணி தான் சொல்கிறாங்க, சுகாதார ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதாக உறுதியளித்து அதிகாரிகள் 1 மாத காலமாக. சிறையின் 6ஆம் பக்கத்தில் இந்த செய்தி தொடர்கிறது. மௌனம் சாதித்து வருகின்றனர். ஆகையால் எமக்கான கொடுப்பனவை பெற்றுத்தருமாறு கோரி மாகாண மட்டத்தில் சுகாதார ஊழியர் தொழிற்சங்கங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுக்க
சுகாதார தொழிற்சங்க தலைவர்களால் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் மத்திய மாகாணத்திலே, அதாவது மத்திய மாகாணத்திற்குட்பட்ட அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் இன்று திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை 4 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டிணைவின் இணை ஒருங்கிணைப்பாளர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்தார். இதனால் யார் யாரெல்லாம் எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போகின்றார்கள் என்றால், நிறைவுக்காண் மருத்துவ தொழில் வல்லுநர்கள், மருந்தாளர்கள், வைத்திய உதவியாளர்கள், கதிரியக்க வல்லுநர்கள், எக்ஸ்ரே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போக முடியாது, எக்ஸ்ரே செக்ஷனுக்கு. உயிரியல் மருத்துவ பொறியியல் ஊழியர்கள், அரச தாதியர் சங்கம் உள்ளடங்கலாக 72. இப்போ மத்திய மாகாணத்திலே காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை யாருக்காவது ஒருவருக்கு மிக மோசமான ஒரு நோய் ஏற்பட்டால், மோசமான ஒரு வருத்தம் ஏற்பட்டால் என்ன செய்வது? அந்த 4 மணித்தியாலயத்தில் இப்போ நீங்கள் கண்டி வைத்தியசாலைக்கு வந்து நீங்கள் கலகாவிலிருந்து வாரீங்க, கண்டி வைத்தியசாலைக்கு நீங்கள் திகனையிலேருந்து வாரீங்க, கண்டி வைத்தியசாலைக்கு நீங்கள் பல்லேக்கலையிலேருந்து வாரீங்க. அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த திகனையிலிருந்து கண்டிக்கும், பல்லேக்கலையிலிருந்து கண்டிக்கும், கலகெதரவையிலிருந்து. ஏன்னா கண்டி வைத்தியசாலை ஒரு பெரிய வைத்தியசாலை. அப்போ கண்டி வைத்தியசாலைக்கு சென்றுதான் இந்த பரிசோதனையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து திரும்பி போவதா? அந்த நீங்கள் வரக்கூடிய செலவை யார் தருவது? நீங்கள் தாராளமாக வேலைநிறுத்தம் செய்யுங்க. உங்களுடைய கொடுப்பனவுகளுக்காக உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்க வேண்டும், பழைய கொடுப்பனவுகள் கிடைக்க வேண்டும், புதிய ஊக்குவிப்புகள், இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் வேலைநிறுத்தம் செய்யுங்க. அது உங்களுடைய உரிமை. அதை பற்றி நாங்கள் பேச வரல. அப்போ இந்த நோயாளர்கள் எங்கே செல்வது? அவங்களுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று நீங்கள் சொல்லலாமே. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரே ஒரு வைத்தியசாலை மட்டும் இயங்கும், அங்கே சென்றீங்கள் என்றால் முடியும். சரி, உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இப்படி போகுது. பேசாமல் இந்தியா பக்கம் போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு செய்தி ஒன்று இருக்கு. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை 17ஆம் தேதி ஆரம்பமாகும். சிவசாந்தனின் செய்தி. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை விடயத்தில் தவிர்க்க முடியாத சில சட்ட ரீதியான அனுமதிகள் தாமதமானமையால் கப்பல் சேவை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கப்பல் சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. காங்கேசன்துறைக்கும் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான கப்பல் சேவை இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக இருந்தது. இந்நிலையில் தவிர்க்க முடியாத சில சட்ட ரீதியான அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் கப்பலின் தாமதமான வருகையாலும் இன்று கப்பல் சேவை இடம்பெறாது எனவும் 17ஆம் தேதி முதலே சேவைகள் ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இவ்வளவு நாள் நீங்கள் இன்றைக்கு போகிற ஆட்களுக்கு வந்து முடியாது. எனவே 17ஆம் தேதி தான் தொடங்கும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரம். இந்த வாரம் சனிக்கிழமை 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். அதற்கான நிகழ்வுகள் நேற்று முதல் பல இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமேயானால் சாம்பூரில், அதே போன்று வவுனியாவில், அதே போன்று கொக்கட்டிச்சோலையில் இங்கெல்லாம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நினைவேந்தலும் நடைபெற இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது தான் வீரகேசரி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலையாகும். பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் எலியட் கால்பர்ன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையை நாம் இனப்படுகொலை என ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கான சர்வகட்சி பாராளுமன்ற குழுவின் ஊடாக அதற்கான அழுத்தங்களை வழங்கி வருகின்றோம். இருப்பினும் இதனை பிரிட்டன் தாமாகவே முன்னெடுப்பதற்குரிய செய்முறை ஒன்றை காண விரும்புகிறேன் என பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழர்களுக்கான சர்வகட்சி பாராளுமன்ற குழுவின் தலைவருமான எலியட் கால்பர்ன் தெரிவித்துள்ளார். யுத்தம் கடந்த 2009ஆம் மே 18ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எதிர்வரும் சனிக்கிழமையுடன் 15 வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன. இருப்பினும் யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல்கள் தொடர்பில் இன்னமும் நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதிப்படுத்தப்படவில்லை
இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி கருத்து வெளியிட்டுள்ள எலியட் கால்பன் அவ்வாறு தெரிவிக்கிறார். அதாவது இதை இனப்படுகொலை என்று விவரிக்க வேண்டும் அல்லது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவிக்கிறார். போலி தேசிய மாயையிலிருந்து தமிழர்கள் விடுபட தொடங்கிவிட்டனர் அமைச்சர் டக்ளஸ் சுட்டிக்காட்டு. இப்படி ஒரு செய்தியும் பக்கத்திலேயே வந்திருக்கின்றது. அந்த இனப்படுகொலையாகும் என்ற செய்திக்கு பக்கத்திலே இந்த செய்தி வந்திருக்கின்றது. பொது வேட்பாளர் விடயம் என்பது தமிழ் மக்களுக்கு பயனற்ற விடயம். அதை முன்னெடுப்பது தோல்வியிலே முடியும் என மக்கள் வெளிப்படையாக கூறத் தொடங்கியுள்ளதாக தமிழ் மக்கள் தம்மை பீடித்திருந்த போலி தேசியம் என்ற மாயை அரசியலில் இருந்து படிப்படியாக வெளிச்சத்துக்கு வருவதை உணர்த்துகின்றது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். நடைமுறை சாத்தியமான வழிகள் தொடர்பில் எமது கட்சி மட்டும் தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இவ்விடயத்தில் எமது கட்சி இருப்பதை விட மக்களும் தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். எப்படியோ இந்த பொது வேட்பாளர் ஒருவர், தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளர் ஒருவரை அறிவிக்க வேண்டும். அப்படி ஒரு பொது வேட்பாளர் குறித்து ஆராயும் கூட்டம், மத்திய குழு கூட்டம், தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இம்மாதம் 19ஆம் தேதி இடம்பெறும் என்று இன்றைய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. அதாவது எதிர்வரும் 19ஆம் தேதி வவுனியாவில் உள்ள மாவட்ட காரியாலயத்தில் முற்பகல் 10 மணிக்கு நடைபெற உள்ளதாக தினகரன் பத்திரிகையிலே செய்தி வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது கடும் உஷ்ணம், தினகரன் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது, பார்க்கலாம். கடும் உஷ்ண நிலையால் சரும ஃபங்கஸ் தொற்று, சுகாதார தரப்பு மக்களுக்கு எச்சரிக்கை. லாரன்ஸ் செல்வநாயகத்தின் செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் நோய் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் இந்திரா காவிட்ட தெரிவித்தார். அவ்வாறு ஏற்படும் நோய்களுக்கு தாமே மருந்துகள் எதனையும் தயாரித்து உபயோகிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க. இதுக்கு இது போடலாம், இதுக்கு அது போடலாம், அதுக்கு இது போட்டால் நல்லம் என்று அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க. அப்படியெல்லாம் நீங்களே டாக்டராக வேண்டாமா என அறிவுறுத்தல் வழங்கியுள்ள அவர் உடனடியாக பொருத்தமான மருத்துவரிடம் அதனை காண்பித்து உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சில தோல் வியாதிகள் தொடர்பில் பொருத்தமான மருத்துவ சிகிச்சை கட்டாயமாகும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வேண்டும், தேர்தல் வேண்டும், இந்த நாட்டிலே உடனடியாக ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்கிறவங்களுக்கு அமைச்சர் பதில் தருகிறார். அரசின் ஒரு நாள் வருமானம் 842 கோடி ரூபாய், செலவு 1467 கோடி ரூபாய். தேர்தலை கோருபவர்கள் சிந்திப்பது அவசியம். அரசாங்கத்தின் ஒரு நாள் வருமானம் 842 கோடி ரூபாய், ஒரு நாள் செலவு 1467 ரூபாவாக காணப்படுவதாகவும், அந்த வகையில் ஒரு நாளை கொண்டு நடத்த 625 கோடி ரூபாய் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர், ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தேர்தலை கோருபவர்கள் சிந்திப்பது அவசியம் என்று 1000 மில்லியன் தேவைப்படுகின்றதாம் ஒரு தேர்தலை நடத்துவதற்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது தொடர்பாகவும் நம்ம எதிர்காலத்தில் பேசலாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் என்ன செய்வாங்க, கேரட் கொடுப்பாங்க. கேரட் அது இனி கொடுக்குற நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய லங்காதீப பத்திரிகையிலே பார்க்க போகின்றோம். கேரட் அலையட்ட பிலிந்த பிலி என்ற செய்தி வந்திருக்கின்றது. கேரட் கொடுத்துருக்குறாங்க. அது பிள்ளையின் சுவாச குழாயிலே சிக்கி அந்த பிள்ளை உயிரிழந்திருக்கின்றது. பச்சை குழந்தை என்று சொல்லுவாங்க. உண்மையிலேயே ரொம்ப கவலையான ஒரு செய்தி. எனவே தயவு செய்து இந்த மாதிரி மரக்கறி வகைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது ஒன்று கொடுப்பது தான் சிறந்தது. காரணம், இது போன்று நீங்கள் கொடுக்காதீர்கள், உங்கள் குழந்தை ஆபத்தில். இது சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அனுராதபுர சிக்ஷண ரோகல் அனுராதபுர வைத்தியசாலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கேரட் அவரது தொண்டையில் இந்த சுவாச பகுதியில் இறுகி அந்த குழந்தை இறந்திருக்கிறது. எனவே கேரட் போன்ற மரக்கறி வகைகளை கொடுக்கும்போது கவனமாக இருங்கள். இந்த புகையிரதத்துக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க? அதாவது வர வேண்டிய நேரத்தை விட அதிகமான நேரம் கொண்டு புகையிரதங்கள் தாமதம் அடைவது. ஒரு செய்தி வந்திருக்கின்றது மௌபிம் பத்திரிகையில், அதிர்ச்சியான செய்தி.
ගිය වසරේ 169ක් கோச்சி ஆவே பறக்கு விழா கடந்த வருடத்தில் 69% புகையிரதங்கள் தாமதமாகியே வந்திருக்கின்றது. போக வேண்டிய நேரத்தில் சரியாக வர வேண்டிய நேரத்தில் வராமல் 69% புகையிரதங்கள் தாமதமாகியே வந்திருக்கிறது. பாருங்கள் இவ்வளோ பேர் இதனால் பாதிப்படைந்திருப்பாங்கன்னு சொல்லி. இதில் 1,13,759 புகையிரதங்கள் வர வேண்டிய நிலையில் 1,05,000 புகையிரத சேவைகளை இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு புகையிரதத்திற்கும் 10 தொடக்கம் 30 நிமிடங்கள் அதிகமாக நேரத்தை கொண்டு தாமதமாகி அந்த புகையிரதங்கள் வருவதால் பயணிகள் பெரும் அசௌகரியத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த நேரம் சில குரல்கள் கேட்கும், இதே பேசாமல் ப்ரைவேட் ஆக்கினால் என்ன என்று சொல்லி பொதுமக்கள் பயணிகள் பேசிக்கொள்வாங்க. நாங்கள் என்ற காதால் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான. சரி, ஆனால் எது அரச சொத்துக்களை விற்பதை நிறுத்துங்கள் என்று மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். அதனால் அதை பற்றி இப்போ பேசக்கூடாது. சரி, ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. எனவே இன்றும் தயாரிப்பில் உதவிய கவின் ஷானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.